Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கிற பெல்ட், அதாவது லெதர் பெல்ட் வந்து பகிள்ஸ் போனதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெல்ட் எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஒரு ரைஸ் பேக் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம ஒரு 5 இன்ச் அகலம் 5 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த 2 பீஸுமே தனித்தனியாக இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேஸ்ட் பெல்ட்டை இதே அளவுக்கு எத்தனை பீஸ் இதில் வைக்க முடியுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 4 பீஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரைஸ் பேக்கில். ஸோ 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெல்ட்டில் நம்ம 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இந்த ரைஸ் பேக்கில் அப்படியே நம்ம ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீசஸ் வந்து அப்படியே நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். பட் அதுக்கு இடையில நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு லேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுனதுனால நான் வந்து ஒரு கோல்டன் லேஸ் வந்துட்டு இடையில கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இந்த லேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொடுத்துக்கோங்க. இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் பேக் சைடில் நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லேஸ் தான் இது. ஸோ இந்த லேஸை வந்து இடையில கொடுக்கும்போது அது பிளாக் அண்ட் கோல்டு கலருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். அகைன் நம்ம வந்து இதே மாதிரியே வச்சு ஒட்டிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸ் எல்லாமே இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஓரத்துலேயுமே இந்த கோல்டன் லேஸை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இந்த ஓரத்துலேருந்து நம்ம வந்து லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபுல்லாகவுமே இந்த 4 சைடுமே இது போலவே ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங்கோட லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஆப்ஷன் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஓரங்களை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம 4 ஓரங்களையும் ஒட்டிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஓரங்களையும் ஒட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த ஓரங்களில் இருக்கிற இந்த கார்னரில் மட்டும் இது போல் ஒரு 3 ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இதை டீப்பா மேலே இல்லை டைனிங் டேபிள் மேலே போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு காஃபி மக், டீ மேக் வைக்கிற கோஸ்டராக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது போல் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இதெல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது போல் பார்ட்ஸ் எல்லாமே இறக்கி வைக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். அதுவுமே வேஸ்ட் பெல்ட்டிலிருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க ஒரு வேஸ்ட் பெல்ட் அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு நம்ம ரொம்ப நீட்டாக இதை ரெடி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த பெல்ட்டை வச்சு நம்ம இன்னொரு டியாவை பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வேஸ்ட் பெல்ட்டை வச்சு ஒரு இயர்ரிங் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பெல்ட்டில் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை விட சின்ன ஸ்கொயர் ஷேப் தேவைப்படும். ஸோ அதுவுமே ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த 2 பீஸ்லேயுமே 2 கார்னர்லேயுமே ஹோல் போட்டுக்கணும். ஏதாவது ஒரு பின் இல்லை ஊசி வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. 4 பீஸ்லேயுமே கார்னரில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கணும். இது போல் எல்லா பீஸ்லேயுமே ஹோல் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லா பீஸ்லேயுமே ஹோல் போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதில் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இதுலேயே வந்துட்டு க்ளூ இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அழகாக வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
இந்த பெல்ட் வச்சு நீங்கள் வந்து கீ செயின்ஸ் கூட ரெடி பண்ணலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையம் வந்துட்டு நம்மளோட தோடு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதாவது தோடோட மேல் பேஸையும் இந்த பாட்டத்தையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு இது இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து கிராஃப்ட் ஷாப் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா தான். இது வந்துட்டு நம்ம தோடு செய்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா உங்களோட பழைய தோடுகளில், அதாவது ஃபேன்சியான பழைய தோடில் பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையுமே இதில் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த வாயை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அழகான ஒரு தோடு வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த குட்டி ஸ்கொயர் ஷேப்லேயுமே ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை காதில் வந்து போடுறதுக்கு அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வேணும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னாக்கா, இது வந்து இயரிங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே கிராஃப்ட் திங்ஸ் கடையில் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து க்ளூ வச்சு இந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கிறேன். அதாவது நம்ம காதில் போடக்கூடிய அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அது இதில் இருக்கும். அப்புறம் வந்து அந்த தக்கையுமே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தோடு வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வேஸ்ட் பெல்ட்டிலிருந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் இருக்குது பாருங்கள். இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடர்னான வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு இந்த இயரிங்ஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களோட 2 ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இந்த பெல்ட்டை வச்சு நிறைய விதமான கிராஃப்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த 2 ஐடியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை ட்ரை பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய புதுமையான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.